இந்த ஒரு வாரமா இந்த 10 நாளா எங்கேயுமே ஊழல் கிடையாது. எல்லாத்தையும் ஒழித்தது எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விஐபி தரிசனத்திற்கு அமைச்சரிடமே பணம் கேட்ட அர்ச்சகர்கள். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அமைச்சர் ரமேஷ் ஆய்விற்காக சென்றபோது அமைச்சர் என தெரியாமல் பணம் கேட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. வீடியோ பாத்தீங்களா? இதுல திரு ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த 10 நாளா தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஊழல் கிடையாது, எல்லாத்தையுமே ஒழிச்சது திரு மாண்புமிகு சிஎம் சி ஜோசப் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருச்செந்தூர் கோயில்ல அமைச்சர்னு தெரியாம அவர்கிட்ட விஐபி தரிசனத்துக்கு காசு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இத மாதிரி ஒரு விஷயமும் அவங்க சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா தான் நடந்துட்டு இருக்கே தவிர எந்த ஒரு ஆக்ஷனுமே இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, இதை அவங்க நிறுத்திட்டாங்க, தடுத்து நிறுத்திட்டாங்க, இல்ல இந்த ஒரு ஊழலையோ இல்ல ஒரு குற்றத்தையோ தடுத்து நிறுத்திட்டாங்க, ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் எங்கேயுமே வரல. ஈவன் இன்னொரு டாபிக் என்னன்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம முதல்வர் இருக்காரு இல்லைங்களா, அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டாரு. டெல்லி பயணம் மேற்கொண்டுட்டு வந்திருக்காரு, ரிட்டர்ன் வர்றாரு. ஸோ வர்றவரு இங்க பிரதம மந்திரி கூட என்ன உரையாடினாருன்றத நம்மளோட மீடியாவுக்கு தெரிவிக்கணும். அது இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம ஸ்டேட் மக்களுக்கு அங்க என்ன ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு, என்ன தீர்வு எடுக்க போறாங்க, என்ன புதிய திட்டம் கொண்டு வராங்கன்றது நமக்கு தெரியும். அதனாலதான் எல்லா முதலமைச்சரும் இங்க இருந்து போன உடனே டெல்லி ஹவுஸ்ல இருந்து அங்க இருக்கிற தமிழ் மீடியாக்களையும் நேஷனல் மீடியாக்களையும் சந்திச்சு உரையாற்றுவாங்க. அதுக்கப்புறமா இங்க என்னங்கிறதையும் பகிர்ந்துப்பாங்க. நம்மளுடைய மக்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன சுச்சுவேஷன் இருக்கு, இப்ப நம்ம ஆல்ரெடி போயிட்டு இருக்க பிரச்சனைக்கு என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க, என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க, இனிமே என்ன புது திட்டம் என்ன வரப்போகுது, புதுசா என்ன ப்ராஜெக்ட் வரப்போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ இதனால மட்டும்தான் ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்றது. அவரை ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவங்க காட்டின வீடியோல காட்டின மாதிரி சில விஷயங்களை அவங்க சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லைன்ட்டு. இப்ப நீங்க லாஸ்டா இப்ப அந்த கோவை சிறுமி அந்த வழக்குக்கு அப்புறமாவே நேத்து முந்தானத்துலாம் பாத்தீங்கன்னா வேளச்சேரியில ஒரு மூதாட்டியை 2 பேர் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஐடி ஊழியருக்கு ரேபிடோ ஓட்டுற ஒருத்தர் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. அது இல்லாம ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் ஒரு பையனுக்கு, ஒரு சின்ன பையனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னுமே பயம் வரல. ரீசன் சரியான ஆக்ஷன், கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுக்கல, மாற்றத்துக்கான ஒரு ஆக்ஷன் இப்போ வரைக்குமே எடுக்கல. அதான் ரீசன் நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள், இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி கண்டினியூஸா என்னோட சேனல்ல அரசியல் அப்டேட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு பிழையா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. பை.